ஆண்கள் இல்ல இப்ப பெரியார் வந்துதான் எல்லாமே உங்க உட்பட எல்லாம் மாத்தினது அவரு தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க சார் அவங்கவுங்க கட்சிக்கு கிரெடிட் எடுத்துக்கு பாத்துக்கிறாங்க. பட் வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியால கல்வி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னோட தாத்தா கொள்ளுப்பாட்டி எல்லாம் படித்ததுக்கு காரணம் பெரியார் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பெரியார் வயசுக்காரங்க. அப்ப பெரியாருக்கு முன்னாடியே கல்வி வந்தது. எப்படி வந்தது? அப்ப ரெட்டைமலை சீனிவாசன் போய் காலேஜ்ல படிச்சாரு. யாரு கட்டின காலேஜ்? பிரிட்டிஷ் கட்டின காலேஜ் தானே. அப்ப பிரிட்டிஷ் எதற்காக இங்க வந்து காலேஜ் கட்டினாங்க? நமக்கு கல்வி கற்று தர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு அவசியமே இல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா மனிதரும் சமம்னு அவங்க உண்மையில நினைச்சாங்க. எல்லா பிரிட்டிஷும் நினைக்கல. பிரிட்டிஷ்ல சில பேர் அப்படி நினைச்சான். எல்லா மனிதரும் சமம், எல்லாருக்கும் ஒரே விதமா கல்வி இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இங்கே படிச்சுட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எப்படி போய் யூரோப்ல படிச்சாரு. இங்கதான் மெட்ரிகுலேஷன் வாங்கினாரு. அந்த மெட்ரிகுலேஷனுக்கு எப்படி யூஎஸ்ல யூகேல எல்லாம் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்துல இன்டர்நேஷனல் எஜுகேஷன் அவங்க கொடுத்திருந்தாங்க. எப்படி இங்க படிச்ச அம்பேத்கர் போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சாரு. இங்க இருக்கிற டிகிரிக்கு அங்க வேல்யூ இருந்தது. யார் உருவாக்குனது இந்த சிஸ்டம்? பிரிட்டிஷ் உருவாக்குற சிஸ்டம். எதற்காக உருவாக்குனாங்க? சுயநலத்துக்காக உருவாக்கல. பாத்தீங்களா, கல்வி நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு அவங்க சொல்லல. எங்கேயோ எப்பயோ கல்வியை கொடுத்துட்டு நான் கொடுத்தது கூட தெரியாம அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் இல்ல, ஒரு சிலை இல்ல, அவங்க மேல எதுவுமே இல்லைங்க. லார்ட் மெக்கலேன்னு சொன்னா அவர் வில்லன் மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அவர் போட்ட விதையோட மரம் தான் நாங்கெல்லாம். அப்ப யாருக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் நாங்க நன்றி விசுவாசம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல. எங்கிருந்தோ வந்தவன் இவ்வளவு செய்துட்டு போயிருக்கான், நீங்க இத்தினூண்டு தான் செய்திருக்கிறீங்க. அதுக்கு வேற நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறீங்களே. இதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டாமா? நாங்க ஓட்டு போட்டு எல்லாம் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறோம். இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்தவன் இவ்வளவு செய்துட்டு போயிருக்கா, ஓட்டு வாங்கிட்டு வந்த நீங்க எவ்வளவு செய்யணும்ன்ற கேள்வி எங்களுக்கு வரும் இல்லையா?